ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து ஷார்ப்பே இல்லை சார், படங்களை வந்து எடுக்கிற படங்கள் ஷார்ப்பே இல்லை, நான் அதுக்கும் நல்ல குவாலிட்டி லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நல்ல கேமரா தான் வச்சுருக்கேன், ஆனால் ஷார்ப்பே இருக்க மாட்டேங்குது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்கள்ட்ட, சார் நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கேமராவோட அந்த லென்ஸோட யூவி ஃபில்டர் வந்து செக் பண்ணுங்கள். இதை தான் நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேரோட யூவி ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும், அதாவது நம்ம கை பட்டு அழுக்கழுக்காக இருக்கும், இல்லைனா ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப லோ குவாலிட்டி ஃபில்டராக இருக்கும். இந்த யூவி ஃபில்டருங்கிறது ஒரு கண்ணாடி மட்டும் கிடையாது, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒரு யூவி ஃபில்டரில். ஒரு யூவி ஃபில்டருங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த லைட்டோட உங்கள் கேமரா அந்த லென்ஸுக்குள்ளே லைட் வந்து என்ட்ரி ஆகிற பாயிண்ட்டு அந்த யூவி ஃபில்டர் தான். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 200 ரூபாய் யூவி ஃபில்டரை வந்து மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் இப்போ காட்டுறவங்களுக்கு ஒரு லோ குவாலிட்டி ஃபில்டருக்கும் ஒரு ஹை குவாலிட்டி ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம் சின்னதாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோ குவாலிட்டி ஃபில்ட்ரு, இது ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் தான் ஃபில்ட்ரு. இது நான் வந்து இப்படி வச்சேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபோட்டோ அந்த வீடியோவில் அந்த பின்னாடி இருக்க இமேஜ் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வச்சேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் அந்த டெஸ்டிங்காக. நான் என்ன பண்ணுறேன், நிசியோட அந்த ஆர்மர் ஃபில்டர் எடுத்து வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி ஃபில்டரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து டோட்டலாகவே கட் ஆகணும், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது லைட் அதுலேருந்து. ஏன்னா ஸ்ட்ரே லைட் வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஷார்ப்னஸ் வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும், ஃப்ளேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து உங்களுக்கு ஒரு லோ குவாலிட்டி ஃபில்டர், சும்மா கிளாஸ் இது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி ஃபில்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த நிசியோட இந்த ஆர்மர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா, ஆர்மர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கவசம், இதுதான் வந்து அந்த கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு யூவி ஃபில்டர் மட்டும் கிடையாது, கிளார் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் இருக்க அந்த நம்ம கையில் ஒரு பிசு தன்மை இருக்கும் க்ரீஸு, அதெல்லாம் வந்து அதில் பட்டாலும் ரிப்பல் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் பேக் 2 இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து வாட்டர் வந்து மேலே தெரிக்கிறது, அதே மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்டு வந்து படுது, ஸ்க்ராட்ச் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னாலும் அதுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி வந்து என்னென்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காமனாக யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் இது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆட்டோமொபைலில் வந்து காரோட விண்ட்ஷீல்டு, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சிங்கிள் கிளாஸாக தெரியும். ஆக்சுவலாக அது சிங்கிள் கிளாஸ் கிடையாது, அது வந்து 3 லேயர் அது. ஸோ ஒரு கிளாஸு நடுவில் வந்து ஒரு லேமினேட் பண்ண ஒரு பாலிமர் ஷீட் வந்து வைப்பாங்க. தேர்ட் வந்து இன்னொரு கிளாஸ் வரும், சென்டரில் வந்து அதை சாண்ட்விச் பண்ணி அப்படி தான் வந்து அந்த கிளாஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அவங்க லேமினேட் பண்ண ஷீட் வைக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ரன்னிங்கில் வந்து ஒரு கல் வந்து ஃப்ரண்ட் ஷீல்டில் வந்து விண்ட்ஷீல்டு அடிக்குதுன்னா சுக்குநூறாக நொறுங்கிடுச்சுன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே டேஞ்சர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு மட்டும் பாருங்கள், ஃப்ரண்ட் நான் சொல்கிறது பேக் கிடையாது, ஃப்ரண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கல் பட்ட இடத்துலையே ஒன்று அப்படியே நிற்கும், இல்லைனா அந்த கிளாஸ் வந்து நொறுங்கி கீழே வந்து செதறாமல் அப்படியே வந்து ஒரு உடஞ்சி அப்படியே நிற்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா உள்ளே இருக்க அந்த பாலிமர் ஷீட்டு. சேம் டெக்னாலஜி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனியில் இந்த ஃபில்டர்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் தெரியாமல் ஒரு ஆக்சிடென்டலாக நீங்கள் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் தெரியாமல் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கல் வந்து உங்கள் மேலே விழுது, இங்கே வந்து தெரிச்சு வந்து விழுது, ரொம்ப ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு இருப்போம், ஒரு லாரிலேருந்து ஒரு கல் பட்டு கூட ரோட்லேருந்து வந்து இடிக்குது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக லென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். செகண்ட், நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, வந்து இந்த ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம லென்ஸுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் ஆகிறதுக்கு பயங்கர டேஞ்சர். ஏன்னா ஸ்டெயின் வந்து ரொம்ப டேஞ்சர், கலர் பவுடர் வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். இந்த ஃபில்ட்ரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4400 ருபீஸ் தான். பட் நான் சொல்கிறேன் என்னென்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா ஒரு 2 lakhs 3 lakhs நம்ம வந்து போட்டு லென்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு கரெக்டான ஒரு ஃபில்ட்ரு மாட்டும் போது தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும், உங்கள் லென்ஸும் வந்து சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென் பை.